ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் தயாரா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்றைக்கி நாம் எலிகளை பணியமர்த்தி விண்டுமில்லை இயக்குன சிறுவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கிலாந்தோட லிங்கன்ஷியர் மாகாணத்தில் இருக்கிற உல்ஸ்ரோப் அப்படிங்கிற குட்டி கிராமத்தில் 1642 கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு தான் பிறந்தான் அந்த பையன். அவன் பிறக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அதனால் அவங்க அப்பா பெயரான ஐசக் அப்படிங்கிற பெயரையே அவனுக்கு வச்சுட்டாங்க. அந்த பையன் ரொம்ப குட்டியாக வளர்ச்சியே இல்லாமல் பிறந்ததால் 1 வருடம் கூட உயிரோடு இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. பாட்டியோட வளர்ப்பில் இருந்த ஐசக்குக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் கூட இல்லை. அதனால் ரொம்ப தனிமையாக இருந்துச்சு. பாட்டி வீட்டு தோட்டத்தில் இருந்த மரங்கள், செடிகள், எலி, அணில் இதெல்லாம் தான் அவனுடைய விளையாட்டு தோழர்களாக இருந்துச்சு. ஒரு வாட்டி அவனை பார்க்க அவங்க அம்மா வந்திருந்தாங்க. ஐசக் செஞ்ச செயலை பார்த்து ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. ஒரு பெரிய குதிரை வண்டியோட சக்கரத்தில் மர அச்சை பொருத்தி விளையாடிட்டு இருந்தான். அது மடக் மடக்குன்னு ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. 5 வயசே ஆன ஐசக் அந்த மர ஆரங்கள் ஒன்றொன்று மேலேயும் ஒரு கல்லை வச்சு சுற்றும்போது ஒவ்வொரு கல்லும் வெவ்வேறு கோணத்தில் விழறதை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்படி எதையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தான். பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப நிலையில் ஐசக் கடைசி ரேங்க் தான் வாங்கினான். ஆனால் அவங்க மாமாவோட வேதி கலவை கடையில் அனைத்து வகை வேதிப்பொருட்களையும் சரியாக கலந்து அசத்துவான். 7 வயசில் சூரனாக இருந்த ஐசக் பள்ளியில் கடைசி பெஞ்ச் பார்ட்டியாக இருந்தது வினோதமாக தான் இருந்துச்சு. அந்த நிலைமை மாறிய விதம் ஒரு சுவாரஸ்யமான கதை. ஐசக் படித்த அதே வகுப்பில் ஆந்தர் ஸ்டோரர் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். செம்ம குண்டை. ஐசக்கை கிண்டல் பண்ணுவான், போட்டு அடிப்பான். பொறுத்து பார்த்த ஐசக்கு ஒரு நாள் பொங்கி எழுந்துட்டான். வீட்டுக்கு போகிற வழியில் அந்த பையனை சாத்தி எடுத்துட்டான். ஐசக் அதோடு நிறுத்தலைங்க. ஆர்தர் ஸ்டோரர் வகுப்பில் முதல் ரேங்க் வாங்கிறத உணர்ந்தான். உடல் பலத்தில் மட்டும் இவனை முந்துறதை விட படிப்பிலையும் அவனை முந்தி காட்டணும் அப்படின்னு தீவிரமாக உழைச்சி முதலிடத்தை பிடித்தான் ஐசக். படிப்பில் மட்டுமில்லை, பல விஷயங்களை கைதேர்ந்த சுட்டியாக மாறினா ஐசக். ஊரில் விண்ட்மில் அப்படிங்கிற காற்றாடி மின் உற்பத்தி அமைப்பை முதல்ல ஏற்படுத்தினப்ப அதே மாதிரியாக சின்ன அளவில் செஞ்சு தன்னோட தோட்டத்தில் வச்சுருந்தான் ஐசக். காற்று அடிக்காத போதும் அது சுற்றுறதை பார்த்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அது எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு எலியை விட்டு வச்சுருந்தான் அவன். ஒரு எலி ரெஸ்ட் எடுத்தால் கூட தொடர்ந்து அந்த விண்டுமில்லை இயக்கிறதுக்காக சில ஸ்பேர் எலிகளும் இருந்துச்சான். அவனுடைய பள்ளி நாட்களில் ஒரு நாள் ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்து எதையோ எழுதிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு ஆப்பிள் பழம் மரத்துலேருந்து தொப்புன்னு விழுந்துச்சு. அந்த ஆப்பிள் ஏன் கீழே விழணும், வானத்தை நோக்கி போகாமல் இருக்கிறது ஏன் அப்படின்னு யோசித்தான் ஐசக். பிற்காலத்தில் புவியீர்ப்பு விசை உட்பட பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிச்சு உலகமே அவனை அறிவியல் மேதை என்று போற்றியும் ஐசக் நியூட்டன் ஆனான் ஐசக். மீண்டும் சந்திப்போம். நன்றி.